வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி சிறுக்கீரை தோரம்பருப்பு போட்டு எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்து ½ அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 10 பூண்டு பல் போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுங்க. ஒரு 50 கிராம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சிறுக்கீரை நான் ஒரு கத்தை வாங்கி ஆஞ்சி சுத்தமாக காம்புலாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் ஆஞ்சி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தாலும் நீங்கள் மண் சட்டியில் கீரை பருப்பு எல்லாம் வேக வச்சுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஈஸியாக இருக்குன்னு குக்கரில் ஈஸியாக நான் கற்றுக் கொடுக்குறேன். குக்கரில் சீக்கிரமாக ஆகிடும். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டலாம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தால் பருப்பு கீரை எல்லாம் வெந்துடும். நம்ம சிறுக்கீரை அடுப்பில் வச்சுட்டு போனோம். 2 விசில் வந்துச்சு. வெயிட்லாம் இறங்கிடுச்சு. இப்போ கீரை வந்துச்சான்னு பார்க்கலாம். கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டேன். ஒரு 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வரமிளகா, வெங்காயம் வடவம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் வடவம் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடுகு அரை டீஸ்பூனு, ஜீரகம் அரை டீஸ்பூனு, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு, பெருங்காயம் போட்டு நீங்கள் தாளித்து நீங்கள் கீரை கடைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் வெங்காயம் வடவம் நான் வீட்டில் போட்ட வடவம் எப்படி போட்டதுன்னு சேனலில் போட்டுக்கிறேன், பாருங்கள். பெருங்காயம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். வெங்காயம் வடகம் போட்டு நம்ம கீரை கடைஞ்சா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கீரை கடையிலே கூட கிடைக்குது. இப்போ நம்ம கீரையில் கொட்டிக்கலாம். மொத்தத்தில் நம்ம கீரையை கடைஞ்சிக்கலாம். கீரை பருப்பு நல்லா வெந்துச்சு. நம்ம குக்கர்லேயே அப்படியே கடைஞ்சிக்கலாம். நல்லா மசிஞ்சிடும். இல்லைன்னா மிக்சியில் நீங்கள் ஒரு பல்ஸு போட்டு எடுத்துங்க. கையில் கடைய முடியாதுன்னா பருப்பு சட்டி இருந்தாலும் நீங்கள் பருப்பு சட்டியில் கடைஞ்சிக்கலாம் கீரை. நான் இப்போ குக்கரில் கடையிறேன். நல்லா வெந்துடுச்சு கீரை. சிறுக்கீரை நம்ம குக்கரில் கடைஞ்சிட்டோம். பாருங்கள், இந்த பதம் தான் இருக்கணும். ரொம்ப நெவ்வ கிடையக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். கொஞ்சம் கீரை நல்லா புளிப்பாக இருக்கிறதுக்கு நான் தக்காளி பழம் கம்மியாக தான் போட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கீரையை தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு எண்ணெய் பிறகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரையில் கொட்டிக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி சிறுக்கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்.
ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அந்தமாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.